வணக்கம் மக்களே. வாரத்தில் 3 நாள் நான் சொல்லக்கூடிய ஜூஸை குடிச்சிட்டு வாங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கரும்பு ஜூஸ் தான். ஸோ கரும்பு ஜூஸில் ஏராளமான நன்மைகள் காணப்படுது. அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள் நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டச்சத்து நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னன்றதை பார்த்துடலாமா? இது போன்ற பல்வேறு தகவலை தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இது போன்ற அப்டேட்ஸை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ தற்போது பார்த்திங்கன்னா நிறைய நோய்களால் பாதிக்கப்படக்கூடிய நம்ம எந்த மாதிரியான ஆரோக்கிய சக்தி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்றதே தெரியாமல் இருக்கும். கரும்பு சாற்றில் இல்லாத சக்திகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், இரும்பு, மெக்னீஷியம், கால்சியம் மற்றும் பிற எலக்ட்ரோலைட்டுகள் அப்படின்னு நிறையவே இருக்குது. ஸோ இவை உடலில் தொற்று நோய் எதிர்த்து போராடவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுது. அதனால தான் மஞ்சள் காமாலைக்கு ஒரு தீர்வாக கரும்பு சாறு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கரும்பு சாறு ஒரு டயூரிக் திரவம் அப்படின்றத நம்ம பார்த்திங்கன்னா அதை குடிக்கும் போதே நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது சிறுநீர் பாதை நோய் தொற்றை தடுக்க உதவுது. இது சிறுநீரகங்கள் சிறப்பாக செயல்பட உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிறுநீரக கற்களுக்கு சிகிச்சை அளிக்க உதவுது. இது வீக்கம் மற்றும் சோர்வை நீக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக பெண்கள் முகப்பரு பிரச்சனையால் பெரும் அளவில் பாதிக்கப்படுறாங்க. கரும்பு சாறு அதை எதிர்த்து போராட உதவுது. இது வயதாகுவதை தடுக்குது, முகப்பருக்கள் மற்றும் புடைப்புகளை குறைக்குது. பொடுகு தொல்லை இருப்பவர்கள் கரும்பு சாற்றை பயன்படுத்தி வந்தால் அது எல்லாமே நீங்கிடும். ஸோ கரும்பு சாறு நம்மளுடைய கல்லீரலை வலிமையாக்குது. கல்லீரலில் உள்ள நச்சு கழிவுகளை வெளியேற்ற உதவுது. இது செரிமானம் மற்றும் கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துவதால் மஞ்சள் காமாலையை போக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கரும்பு சாற்றில் நிறைய மலமிளக்கியான பண்புகள் இருக்குது. இவை மலச்சிக்கலை போக்கி செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. வயிற்றில் ஏற்படக்கூடிய பாக்டீரியா தொற்றுகளை தடுக்குது. ஸோ மலக்கட்டு பிரச்சனையை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்க கரும்பு சாறு உதவுது. ஸோ மாதவிடாய் அறிகுறிகளை குறைக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே உங்களுடைய மாதவிடாய் காலம் ஒரு வாரத்திற்கு முன்பே கரும்பு சாறை தவறாக நம்ம குடிக்கிறது நல்லது. எனவே இந்த நன்மைகளை பெற வாரத்திற்கு 3 முறையாவது கரும்பு சாறு குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீரிழிவு நோயாளிகளாக இருந்தால் அரை கிளாஸ் போதுமானது அப்படின்னு ஊட்டச்சத்து நிபுணர்கள் சொல்கிறாங்க. அதே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கரும்பு சாப்பிட்ற குடிங்க. வாட்டரில் அரைக்கப்பட்ட இந்த மாதிரியான கரும்பு சாறை குடிக்காதீங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஒரு கரும்பு சாறு வித்தவுட் சுகர், ஸோ சுகர் இல்லாமல் நம்ம குடிக்கணும். அதே மாதிரி இந்த ஐஸ் க்யூப்ஸ்லாம் ஆட் பண்ணி அதெல்லாம் குடிக்காதீங்க. லெமன் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஆட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது சளியை முறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இஞ்சி, எலுமிச்சை பழம் இதெல்லாம் சேர்த்து நமக்கு கரும்பு சாறு வைப்பாங்க. அதை மட்டும் வாங்கி குடிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கரும்பு சாற்றில் காணப்படக்கூடிய வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே தொடர்ந்து எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற பதிவுகளை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டு நம்மளுடைய சேனலை அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நன்றி, வணக்கம்.